உலகெங்கும் உள்ள ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் அன்பான வணக்கங்கள். மாசி மாத பலன்கள் தான் பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி மாசி மாதம்னா என்னன்னு வச்சுக்கோ. மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம் சொல்லுவோம். ஏன்னா தை மாதம் கர்மங்களை போக்கக்கூடிய மாதம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கர்மம்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சீராக்குவது, ஏன்னா பூர்வ புண்ணிய கர்மம் இதை எல்லாத்தையும் சரி செய்வதற்கான காலம் பார்த்திங்கன்னா தை மாதம். மாசி மாதம் என்னென்னாக்கா, ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கணும் இல்லையா, அப்போ அந்த கர்மங்களை நீக்கும் போது தான் வழி பிறக்கும். அந்த வழி என்பது தான் மாசி மாதத்தில் பிறக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு ஏற்ற மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி கொண்டாடும். புரியுதுங்களா? மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம். ஏன்னா மாசி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சூரிய பகவான் இருந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பார். அப்போ என்னென்னாக்கா ஆத்ம காரியங்கள், அந்த ஆத்ம பலம் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மந்திர உபாசனைகள் பெறுவது, புதிய புதிய கலைகள், நிறைய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம படிக்கிறது மட்டும் தான் ஒரு விஷயமா இருந்துச்சு. அன்றைக்கி என்னென்னாக்கா போர்க்கலை, மாந்திரிக கலை, இந்த மாதிரி பூஜை விஷயங்கள், யாகங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலைகளை கற்க ஆரம்பிப்பது பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. அதே போல் புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது, குருமார்களோட ஆசீர்வாதங்களை வாங்குவது, மேலும் நிறைய இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் போயிட்டு புனித நீர் ஆடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒரு பலனை தரும். எல்லா மாதத்திலும் செய்வதை காட்டிலும் இந்த மாதம் என்பது நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நாள் குளிப்பது இந்த 12 மாதங்களில் நீங்கள் குளித்த அந்த விஷயத்துக்கான அந்த புண்ணியத்தன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். அதனால் பார்த்தா குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களுக்கு, அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தான். இதை தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த மாசி மாத கிரக நகர்வுகள் அளிக்கப் போகுது என்றதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ராசி அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் என்னென்னா குரு வக்ர பார்வையால் பார்த்ததுனால நடக்கக்கூடிய நல்ல விஷயம் எல்லாமே நடக்கிற மாதிரியே இருந்திருக்கும், ஆனால் பிரச்சனையில் முடிஞ்சிருக்கும். வேலை கிடைக்கிற மாதிரியே இருந்திருக்கும், ஆனால் ஏதோ ஒரு தடை வந்திருக்கும். எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் கடைசியில் அது பிரச்சனை இருக்குது. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். ஸோ அப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி வழங்க தயாராக இருக்காருன்னு சொல்லுவார். ஏன்னா சூழ்நிலைகளால் கடந்த காலங்களில் நிறைய பொருளாதார இழப்பு என்பது இருக்கும். வரவங்களாம் காசு கேட்டிருப்பான், வரவங்கிட்டெல்லாம் காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. எல்லாருக்கும் தான தர்மங்களை அள்ளி வழங்கி பொருளாதார கடனை அதிகரித்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத நிகழ்வு எப்படி இருக்குன்னு தான் பண்ணும். ஏன்னா இந்த மாசி மாத நிகழ்வு உங்களுக்கு உங்களுடைய ஆன்மீகத்தை மிகவும் வலுவாக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ உங்கள் ஆன்மீகத்தின் மூலயமாக நீங்கள் அடைய வேண்டிய எல்லா நன்மைகளையும் அடைய போகிறீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெற்றியை தரும். ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சிவாலயங்களுக்கு போயிருப்பாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு பிரச்சனையை அனுபவிச்சவங்க நிறைய பேர். கோயிலில் பிரச்சனை கிடையாது, சாமி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கல, நீங்கள் கூட போன நபர்கள் மூலயமாக. ஏன்னா நீங்கள் போல அவங்க ஏதோ ஒரு அர்ஜென்சி பண்ணி உங்களை கூட்டின்னு போயிருப்பாங்க. போன உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இருந்த மன அமைதியும் கெட்டு போயிடும். ஸோ அதனால் போயிட்டு வந்து அந்த என்ஜாய் பண்ண திருப்தியே இல்லாமல் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே மாறி மீண்டும் ஒரு நிறைவான இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் சிவ வழிபாட்டை கொண்டு நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக்க போகிறீங்க. நீங்கள் போன மாதம் பண்ண சிவ வழிபாடு வேறு, இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய சிவ வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மேன்மையாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிவ வழிபாடாக இருக்கும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இந்த வழிபாடு இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா
இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்கள் சிவ வழிபாட்டை செஞ்சிருங்க. ஸோ அதன் மூலியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை தரும். உங்களுடைய தைரியம் என்பது வலுவாகும். நீங்கள் எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆண்டவனே நம்ம கூட தானே இருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். ஸோ அப்படி இருக்கிறது எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா மருத்துவம் சார்ந்த விஷயத்தை எடுப்பாங்க. மருத்துவத்துக்காக ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஏற்கனவே உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும், அதை சரி செய்வதற்காக நிறைய பேர் முயற்சி எடுத்துருப்போம். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியான மருத்துவம் கிடைக்கும். சரியான மருத்துவரை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மேலும் என்னென்னாக்கா அந்த வீடு விற்கலாம், வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே போயிருக்கும். அந்த விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கு வீடு விற்கிற மாதிரி நிறைய பேருக்கு தடை தாமதங்கள் ஆகிருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு சரியாக போகிறது. வீடு விற்கிறது வாங்கிறது இது முதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அம்மாவுடைய உடல்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கமான சூழல் இருந்திருக்கும். நிறைய அம்மாக்காக மருத்துவ விரயங்கள் எல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க. மருத்துவம் அம்மாக்காக விரயம் செய்வது ஓகே தான், அது தேவையற்ற விரயத்தை குறைச்சிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தில் அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மருத்துவ விரயங்கள் எல்லாமே போய் மகிழ்ச்சியான அம்மாவை ஹாப்பிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மேலும் இந்த தம்பியால் பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். தம்பி தங்கை என்ற உறவாலே பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் இப்போது மாறி மகிழ்ச்சியான ஒரு சூழல் உருவாகக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா நம்ம சொன்னதையே அம்மா கேட்டுக்கிருந்துருக்க மாட்டாங்க. அம்மாக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இருக்குதுன்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா அந்த தொழில் ரீதியான ஒரு அழுத்தம் இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க, யாராவது ஒருத்தருங்க செய்ய வேண்டிய வேலையை இவங்க செஞ்சு போட்டுக்கிட்டு தொழில் ரீதியான அந்த நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களால மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதே போல் என்னாக்கா வேலையிலும் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் ரொம்ப ஒரு அழுத்தமான சூழல், எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கூட தெரியும். அந்த மாதிரி ஒரு நிறைய வேலை ஒப்பந்தங்கள் டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் நிறைய விஷயத்துக்கு இந்த எழுதுறது பில்லு போடுறது இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஹெவி ஒர்க்காக இருக்கும். ஒரு வேலையை செஞ்சால் அவங்க ஓனருக்கு திருப்தியாக இருக்குது, இல்லை இதை மாற்றி பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையை கொடுத்து டே நைட்டாக ஒர்க் பண்ணியிருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கமே இருந்திருக்கு, மன அமைதி கெட்டு போயிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கடந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்போ அது எல்லாமே ஒரு செட்டில் பண்ண இதை சொல்லுவாங்களே, இந்த கடைசி நேரத்தில் பில்லு கட்டும் போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். இந்த சில பேர் இந்த ஆடிட்டர்லாம் இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ண கூட லாஸ்ட் டேட்டில் பார்த்திங்கன்னா க்யூவில் அடிச்சு பிடிச்சிட்டு இந்த சினிமா தேட்டரில் ரிலீஸுக்கு டிக்கெட் வாங்கும்போது எப்படி ஒரு அடித்தடி சண்டை மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான விஷயம் இருந்து இப்போ போயிட்டு அந்த சினிமா தேட்டரில் டிக்கெட் கிடைச்சி அப்படியே சீட்டில் உட்காந்து ஏசி காற்று படமும் எப்படி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைக்கப் போகிறது. ஸோ நீங்கள் போன மாதம் கஷ்டப்பட்ட எல்லா விஷயமும் இந்த மாதத்தில் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது கிடைக்கும். அதே போல் வேலை தேடக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் வேலை உங்கள் நண்பர்கள் மூலயமாக கிடைக்கும்னு சொல்லுவோம். ஒரு வேலை தேடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்கிட்ட சொன்னீங்கன்னாவே கண்டிப்பாக வேலை என்பது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இல்லை நிறைய பேருக்கு என்னென்னாக்கா பழைய கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பாங்க இல்லையா, பழைய கம்பெனியில் வேலை செய்த நண்பர்கள் இல்லை பழைய கம்பெனியிலேயே நீங்கள் போய் வேலைக்கு அப்ளை பண்ணிங்கனாவே இந்த காலகட்டத்தில் வேலை என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட இன்னல்களை மகிழ்ச்சியாக மாற்றிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைச்சா சித்தர்கள் சமாதி ஆகிய ஒரு சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும். உங்கள் வாழ்க்கை மாசி மாதத்தில் மகிழ்ச்சிகரமாக அமைச்சிக்கலாம். நன்றி, வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். ஏன்னா அவரும் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தியாகி உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுத்துட்ருக்கார். ஏன்னா சனி பகவான் கொடுத்தா தடுக்க யாரும் முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புத பலன்களை கொடுக்குறது சனி பகவான் தான். குரு பார்த்தா கோடி நன்மை தான், ஆனால் அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்குறது சனி பகவான் தான் மேன்மையானவர். ஸோ அதனால் ராசி அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வெற்றியாக அமைத்து கொடுத்துட்ருக்கு. அதான் சொல்லுவாங்க, ஸ்லோவாக ஓடின ஆமை தான் ஜெயிச்சுது, அவசரமாக ஓடின முயல் தூங்கிடுச்சு. ஸோ அதுபோல தான் என்னன்னாக்கா மகர ராசிக்காரங்களை எப்பொழுதும் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் ஸ்லோவாக இருந்தாலும் வெற்றியை நோக்கி பயணிக்கும், வெற்றியாக மாறும் என்பது தான் விஷயம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா திடீர் விஷயங்கள் நடந்துக்கும், நிறைய விஷயங்கள், எதிர்பார்க்காத நிறைய விரயங்கள், எதிர்பார்க்காத திடீர் பயணங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படும். எது இருந்தாலும் ஒரு இன்பேலன்சிங்காகவே இருக்கும். ஏதாவது ஒரு பண்ணதில் ஒரு நிறைவு இருக்குமானா ஒன்றுமே இருந்திருக்கு. ஏதாவது திடீர் தேவையற்ற விரயங்கள், மருத்துவ விரயங்கள் இருக்கும், நண்பர்கள் மூலிமா திடீர் பயணங்கள் ஏற்பட்டிருக்கும், உறவினர்களோட வருகையான சந்திப்பு இருந்திருக்கும். இது எல்லாமே இருந்தாலும் ஒரு நிறைவாக இருக்க முடியுமானா இல்லை. ஏன்னா அந்த நிறைவுத்தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தில் தொழிலில் பார்த்திங்கன்னா தொழிலில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு சிறிய அழுத்தம் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷனுக்கான ஒரு வாய்ப்பு என்பது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு சொல்லலாம். ப்ரொமோஷன் என்பது இந்த காலகட்டத்தில் உண்டு. கடந்த காலத்தில் என்னென்னாக்கா வீடு சார்ந்த விஷயம், வாகனம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் சர்வீஸ் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், சர்வீஸ் செய்து பழுது ஏற்படும். அதை எல்லாமே இந்த காலத்தில் சரி செய்து ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வீட்டின் மூலயமாக ஒரு வருமானம் இருக்கும், இல்லை வாகனத்தை எதுக்காக விற்கணும்னு நினச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் அதை விற்பனை செய்து அதன் மூலயமா ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. அண்ணன் மூலயமா வருமானம் இருக்கும். கடந்த காலத்தில் அண்ணன்னாக்கா இருந்து காசை வாங்கிட்டு போய்ட்டுருப்பார், இல்லை கடன் கேட்டிருப்பார். ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த கடனை திருப்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மனம் பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை எதிர்த்துருக்கும். நிறைய பேருக்கு சினிமாவில் போய் நடிக்கலாமா, இல்லை சினிமா மேலே ஒரு மோகம் ஏற்பட்டுருக்கும். சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நிறைய பேருக்கு, ஆனால் அதை வேலைகளோட அழுத்தத்தினால நிறைய பேர் செய்ய முடியாமல் போயிருக்கும். ஸோ மீண்டும் அந்த வாய்ப்புகள் உருவாகலாம். நிறைய பேருக்கு யூடியூப் தொடங்கலாமான்ற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும். யூடியூப் தொடங்கலாமா, தாராளமாக இந்த காலகட்டத்தில் யூடியூப் தொடங்கலாம். மேலும் ஷேரில் முதலீடு பண்ணலாமான்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதிகமான முதலீடுகளை ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுவது நாட் அட்வைசபிள். நம்ம கையில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் காசை எடுத்துகிட்டு போய் கொஞ்சமாக போட்டிங்கன்னா ஓகே. அதிகமாக பேராசையால் ஷேர் மார்க்கெட்டு போனீங்கன்னா பெருநஷ்டம். சும்மா ஒரு டைம் பாஸுக்காக அப்படி பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் உச்சத்தை கொண்டு போய் விடும். அதுதான் இன்றைக்கி ஏன்னா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டை நம்பி போனவங்களாம் கெட்டு போயிட்டான். சும்மா ஜஸ்ட் லைக் தட் பண்ணவங்களாம் பதிலாக மிகப்பெரிய ஒரு காசு சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் ஒரு 5% மட்டும் பண்ணணும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொத்த வருமானத்தில் 5%, அதிகமாக 10% பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மூலமா கண்டிப்பாக வருமானம் வரும். உங்களுடைய வருமானம் மொத்தத்தையும் கொண்டு போய் போட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை மகர ராசிக்காரங்க மட்டும் இல்லை, எல்லோரும் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கான வாய்ப்புகள் பல வழியிலேருந்து வரும். வருமானம் வரும்போது கூட பிரச்சனையும் சேர்ந்து வரும், அதையும் நம்ம விழிப்பறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு விதத்தில் பெனால்ட்டி, ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழல்கள் வரும். ஒரு வாகனத்தில் போகும்போது, இல்லை ஒரு இடத்துல பார்க்கிங் விட்டுருப்பீங்க, நோ பார்க்கிங்கில் வண்டி விட்டுட்டு ஃபைன் கட்ட வேண்டிய சூழல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் என்னக்கா நிறைய விஷயங்கள் விருப்பப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் பொருள் வாங்குவீங்க, அந்த பொருள் பார்த்திங்கன்னா டேமேஜாக இருக்கும்.
அதன் மூலயமாக ஒரு சிறிய பொருளாதார விரயம் என்பது உண்டு. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மருத்துவத்துக்காக ஒரு விரயம் செய்வாங்க. இல்லை இவங்களுக்காகலாம் அடுத்தவங்க பிரச்சனைக்காக ஒரு விரயம் செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க, கடைசியாக பார்த்து அவர் காசு எடுத்துன்னு வந்துருக்க மாட்டேன், இவங்க தான் அந்த பணத்தை கட்ட வேண்டிய சூழல் வரும். நண்பர்களுக்காக கடன் கொடுக்கக்கூடிய சூழல், கடனாக இவரே கடன் கொடுத்துட்டு இவரே காசு செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்த காலத்தில் வரும். ஸோ எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. எதிர்பார்த்த விஷயங்களில் சின்ன சின்ன தடைக்கு அப்புறம் வெற்றிகளும் உண்டு. ஸோ மனம் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா வருமானத்தை பற்றின விஷயத்தை டெவலப் பண்ணுறது, குடும்பத்துடைய வளர்ச்சி எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இந்த காலத்தில் என்னாக்க குழந்தை பேரில் ஒரு கம்பெனியை தொடங்கி அதன் மூலயமா மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. குழந்தை பேரில் கம்பெனி தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. குழந்தை பேரில் கம்பெனி தொடங்கினா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்பது உண்டு. ஸோ நீங்கள் எண்ணிய வருமானத்துக்கான பல வகையில் வருமானம் வரும், அதே போல் செலவுகளும் உண்டு. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அனுமர் கோயிலுக்கு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு டைம் கிடைக்கும் போதில் ஏதோ ஒரு விஷயங்கள் குழந்தைகளுக்காக சும்மா ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, அங்கே இருக்க பசங்களுக்கு ஒரு இனிப்பு வழங்கி கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வது வழியாக உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் இன்றைக்கி போய் எதோ பண்ணுறோம், ஆனால் எது பண்ணால் தன்னை மேன்மைப்படுத்திக்கணுன்றது தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு விஷயம் வெளியே போனால் தான் இன்னொரு விஷயம் உள்ளே வரும். ஸோ அப்போ நமக்கு இந்த தானம் தர்மங்கள் எல்லாமே சொன்னது என்னன்னாக்கா, ஒரு விஷயத்தை நம்மக்கிட்டேருந்து விலக்குனா தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம கையில் வரும் அப்படின்றது தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்னது, இயற்கையோடைய புரிதல், இயற்கையோட விதின்னு சொன்னது. ஸோ அப்போ என்னன்னாக்கா தானம் தர்மம் செய்வது மிக சிறப்பான ஒரு பலனை தரும். ஆனால் அது எது தானம் செய்யணும், எதை தர்மம் செய்யணுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இங்கே முக்கியம். அப்போ மகர ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய படிப்புக்காக, குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காக, குழந்தைகளோட வளர்ச்சிக்காக நீங்கள் செய்யக்கூடிய சிறு பொருளாதார உதவி கூட உங்களை இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வளர்ச்சியாக்கக்கூடிய தன்மைக்குள்ளே நகர்த்தி விடும். இந்த புரிதலோடு இந்த மாசி மாதத்தை கொண்டாடி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். சனி பகவான் உங்களோட ராசி அதிபதியாக இருந்தாலும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் சூரியனை போல மின்னிக்கொண்டே இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.